விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது தும்மு சின்னப்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் 800 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதி மக்கள் பெரும்பாலும் நிலத்தடி நீரை குடிக்க பயன்படுத்தி வந்தனர். அதனால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பலருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனையடுத்து பகுதி மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்த தொடங்கினர். ஆனால் ஏழை மக்கள் தினமும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலை கொடுத்து வாங்க முடியாத சூழல் இருந்து வந்தது. இந்நிலையில் திருச்சுழி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மூலம் ஜல்ஜீவன் திட்டத்தில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை போக்குவதற்காக கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு 356 குழாய்கள் பதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கு ரூபாய் 2000 டெபாசிட்டாக அப்பகுதி மக்கள் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் குழாய் பதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஆனால் புதிதாக பதிக்கப்பட்ட அந்த குழாய்கள் அனைத்தும் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் அரைகுறையாய் பணிகள் நடைபெற்றிருப்பதாகவும் குடியிருப்புகளே இல்லாத இடத்தில் குழாய்கள் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதி இடங்களில் குழாய்களை பதிக்கவில்லை எனவும் புகார்களை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். பழைய இருந்த போர்லயே போட்டு பழைய பைப்லயே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால 200, 150 கனெக்ஷன் இருந்த கனெக்ஷன் 400, 450 கனெக்ஷன் ஆச்சு. அதனால எந்த பொதுமக்களுக்குமே தண்ணி கரெக்டா போய் சேரல. நல்லா அதாவது காலையில விட்டா கூட மதியம் வரைக்கும் தண்ணி இருக்கும். அது மாதிரி தண்ணி வசதி உள்ள ஊர்ல இப்போதைக்கு எந்த தண்ணியுமே வர்ற மாதிரி இல்லை. மேலும் குழாய்கள் பதித்தவுடன் தண்ணீர் வந்துவிடும் என ஏக்கத்துடன் காத்திருந்த மக்களுக்கு 8 மாதங்கள் ஆகியும் தண்ணீர் கிடைக்கவில்லை. இதனால் ஒரு குடம் தண்ணீருக்காக காலி குடங்களை தூக்கி கொண்டு வீதி வீதியாக அலைந்து திரியும் அவல நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டு உள்ளனர். குடிநீரை தினமும் விலை கொடுத்து வாங்க முடியாத பாமர பொதுமக்கள் எங்கோ குழாய் உடைந்து வீணாக செல்லும் குடிநீரை குப்பை கூடங்களுக்கு நடுவே அமர்ந்து அந்த நீரை அப்பகுதி பெண்கள் பிடித்து செல்கின்றனர். இது குறித்த பகுதியை சேர்ந்த மாதவக்கனி கூறுகையில், தும்மு சின்னப்பட்டி ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இந்த திட்டத்தில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு 2000 ரூபாய் வாங்கியதாகவும் ஆனால் அந்த டெபாசிட் தொகைக்கு தற்போது வரை ரசீது வழங்கவில்லை என தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், 2000 வாங்கிட்டாங்க, அதுக்கு எங்களுக்கு ரசீதும் தரல. நாங்க ரசீது கேட்டோம், ரசீதும் தரல. ஆனா ஒரு கட்ட முறையில அந்த ஜல்ஜீவன் திட்டம் நடந்திருக்கு. ஆனா பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இப்படி இதுக்கு மேல செய்யலைன்னா நாங்க மற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாதிரி கிராம பொதுமக்களை கூட்டி வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க மாதிரி கண்டிப்பா நடக்கும். அது நடக்காத அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்துட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் இணைப்பு வழங்காமல் இழுத்தடிப்பதாக கூறும் ராமலிங்கம் இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். நான் ரெட்டியகுடி யூனியன் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்தேன். வீடே இல்லாத பிளாட் பைப்பை போட்டிருக்காங்க. தேவைக்கு வீடு இருக்கிற இடத்துல தேவைக்கு பைப் போடல. குழாய்கள் பதித்து 8 மாதங்கள் ஆகியும் தண்ணீர் வரவில்லை என்றும் பல இடங்களில் குழாய்கள் உடைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குடியிருப்புகளே இல்லாத இடத்தில் தேவையில்லாமல் குழாய்கள் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் வீட்டை கொடுத்தப்போ ஒரு ஏக்கருக்கு அங்கிட்டு செவக்கட்டுக்குள்ள போட்டுருக்க 4 பைப்பு யாரும் கிடையாது. அனாமத்தா செவக்காட்டை குடிச்சிருக்காங்க. தண்ணி வருதா? ஒரு பொட்டு வரல. 2 குழாய் மகளுக்கும் போட்டுச்சிருக்கேன். 2 குழாய் தண்ணி வரல. இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் பெரிய அளவு முறைகேடு நடந்துள்ளதாகவும் நல்ல குடிநீர் கிடைக்கும் என நம்பிய தங்களுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். சுத்தமா கீழே லைன் இல்லைன்னு போடல. சுத்தமா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. 10 வீட்டுக்கு போய் வாங்கிட்டு போய் நாங்கள் போய் எடுக்கிறோம். எங்களுக்கு இந்த எனக்கு தண்ணியே விடலை சார். தோண்டியே போடல. விட மாட்டேங்கிட்டாங்க. செய்ய முடியாதுமா அப்படின்ட்டாங்க. எனவே தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.